Hi learners, welcome to Let's Crack Net. நான் உங்களோட துளசி. நம்ம பேப்பர் 1 நெட் செட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் லாஜிக்கல் ரீசனிங்கில் இந்தியன் லாஜிக் அப்படின்ற ஒரு சப் டாபிக் தான். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். வெறும் 6 பிரமாணாஸ். அந்த 6 பிரமாணாஸ் பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த டாபிக் செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க சேனல் கிளாஸ்க்குள்ளே போகலாம். யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதுக்கான ஹோம்ஒர்க் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இந்தியன் லாஜிக் அப்படின்னா என்ன, அதில் பிரமாணாஸ்னால் என்ன? ஸோ பிரமாணாஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறோம், ஓகே, நம்ம எப்படி அந்த நாலேஜை கெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பிரமாணாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அந்த பிரமாணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 4 கேட்டகரி இருக்கும். தியரி ஆஃப் நாலேஜ், ஒரு விஷயத்தை எப்படி நான் கற்றுக்கிறேன், ஸோ விஷயத்தை எப்படி நான் பர்சீவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பிரமதா, பிரமயா, பிரமாணா அண்ட் பிரமதி அப்படின்னு சொல்லுவோம். பிரமதா அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எதை பற்றி அப்படின்றது தான் பிரமதான்னு சொல்லுவோம். பிரமயா அப்படின்னு சொன்னால் நான் தான் அதை பற்றி படிக்க போகிறேன், ஸோ நான் தான் ஆப்ஜெக்ட்டு. அண்ட் தென் பிரமாணா அப்படின்னு சொன்னால் எதன் வழியாக அந்த நாலேஜை நான் கெயின் பண்ணுறேன். பிரமதி அப்படின்னா எந்த நாலேஜை நான் கெயின் பண்ணிட்டேன். இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது எபிஸ்டமாலஜின்னு சொல்லிட்டு. எபிஸ்டமாலஜி அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கெயின் பண்ணுறோம், how we gain that knowledge அப்படிங்கிறது தான் எபிஸ்டமாலஜின்னு சொல்லுவோம். இது கூட சினானிமிக்கலாக இன்னொரு நேம் இருக்கும், மெட்டாஃபிசிக்ஸ். இது எல்லாமே ஃபிலாசபியில் ஒரு பெரிய பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டடி. மெட்டாஃபிசிக்ஸ் அப்படிங்கும்போது ரியாலிட்டி, நேச்சர், ஓகே, இங்கே ஒரு மரம், ஓகே, மரம், இந்த நேச்சரை பற்றி, அந்த ரியாலிட்டி பற்றி படிக்கிறது வந்து மெட்டாஃபிசிக்ஸ்னு சொல்லுவோம். எபிஸ்டமாலஜி அப்படிங்கிறது ஹவு இட் ஹேப்பன்ஸ், ஹவு இட் எக்ஸிஸ்ட், எதனால் நடந்துச்சு, அந்த நாலேஜை கெயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் எபிஸ்டமாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இது பேசிக்காக. ஸோ இப்போ அந்த பிரமாணாஸினுடைய டைப்ஸ் போய்க்கலாம். வெறும் 6 டைப்ஸ் தான். பர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், அனாலஜி, பாஸ்டுலேஷன், நான் இன்ஃபரன்ஸ், வெர்பல் டெஸ்டிமோனி. மேலே இருக்கிறது எல்லாமே இங்கிலீஷ் டேர்ம்ஸ், கீழே இருக்கிறது எல்லாமே சான்ஸ்கிரிட் டேர்ம்ஸ். ஸோ பர்செப்ஷன் அப்படின்னா அர்த்தம் பிரத்யக்ஷன்னு சொல்லுவோம். அதாவது பர்சீவ் பண்ணுறது, நம்ம கண் மூலமாகவோ ஸ்கின் மூலமாக, நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம சென்ஸ் பண்ணுறோம், இல்லை நம்மளுடைய காக்னிஷன் மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம சென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்ன அர்த்தம்னா ஏற்கனவே நான் பார்த்துட்டேன், இது ஒரு செகண்ட் நாலேஜ், ஓகே, அது இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அனாலஜி அப்படின்னா 2 விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்குறது அனாலஜின்னு சொல்லுவோம். பாஸ்டுலேஷன் அப்படின்னு சொன்னால் அசியூம் பண்ணிக்கிறது, இதனால தான் இப்படி இருக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறதுக்கு பேர் பாஸ்டுலேஷன். ஒரு அர்த்தத்தை பற்றி. நான் பர்செப்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தோட இல்லாத தன்மை இருக்கும் இல்லையா. இப்போ என்னோட டேபிளில் லேப்டாப் இருக்குது, என் டேபிளில் இப்போ லேப்டாப் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி இங்கே லேப்டாப் இருந்திருக்கு போல், அதனால தான் இப்போ நான் லேப்டாப் இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நான் பர்செப்ஷன் சொல்லுவோம், இல்லை அனுப்பலப்தின்னு சொல்லுவோம். அடுத்தது வெர்பல் டெஸ்டிமோனி அப்படின்னு சொன்னால் ஒரு வார்த்தைகள் மூலமாக ஒரு விஷயத்தை நம்ம கெயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த நாலேஜை வெர்பல் டெஸ்டிமோனி ஒரு சப்தா பிரமாணான்னு சொல்லுவோம். ஸோ இந்த எல்லா பிரமாணஸ் பற்றி ஒரு சின்ன ஜஸ்ட் பார்த்துட்டு பிவைக்யூஸ்குள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ பெர்செப்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணி நம்ம காக்னிஷனுக்குள்ளே மூளைக்குள்ளே அனுப்பிச்சு அதன் மூலமாக ஒரு நாலேஜ் கெயின் ஆகுது இல்லைங்களா, அதை தான் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஆட்ரிபியூட் ஆஃப் தி செல்ஃப். ஸோ இதை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று லௌகிக்க, அனலௌகிக்கன்னு சொல்லிட்டு. லௌகிக்க அப்படின்னு சொன்னோம்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக, ஒன்று பார்க்குறதன் மூலமாக, தொடுதன் மூலமாக, டேஸ்ட் ருசிக்கிறதன் மூலமாக, இல்லைன்னா தொட்டு பார்க்குறதன் மூலமாக, அந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக ஒரு விஷயத்தை கெயின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது லௌகிக்கன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை இன்னொரு ஸ்டெப் மேலே போனோம் அப்படின்னா சில பேரை பார்த்தோன்னே நம்ம இந்த காக்னிஷன், நம்மளோட ஃபீலிங்ஸை சொல்லுவோம். அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல், அவங்கள பார்த்தாலே நமக்கு ஃபீல் ஆகுது, என்னமோ எனக்கு தோணுது அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. அது சென்ஸ் ஆர்கன்ஸை தாண்டி அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய விஷயம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து 5 சென்சஸ் தாண்டி, ஓகே, அதை லௌகிக்கன்னு சொல்லுவோம். அலௌகிக்க அப்படிங்கும்போது சாமானிய லக்ஷன், கியான லக்ஷன் அண்ட் யோகச்ச. சாமானிய லக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போயிட்டு ஒரு பால் வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு எங்கே போய் நீ பால் வியாபாரத்தை பற்றி பேசினாலும் ஹி வில் பி எக்ஸெல்லிங் அபவுட் தட், ஓகே, பார்த்தோன்னே அவரால் எக்ஸெல் பண்ண முடியும். அதை தான் சாமானிய லக்ஷன்னு சொல்லுவோம். கியான லக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ராடினரி இந்த நாலேஜ் நம்ம சொல்லுவோம். சிம்பிள் எக்ஸாம்பிள், சில பாட்டிங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க, சாம்பார் கொதிக்கிறத வச்சு சாம்பாரில் உப்பு கம்மின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன டேஸ்ட் வேணும், சாம்பாரில் உப்பு கம்மிங்கிறதுக்கு எடுத்து என் கையில் போட்டு ருசிச்சு பார்த்தா தான் சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்கா இல்லைன்னு தெரியும். ஆனால் அவங்க ஸ்மெல்லிலே சொல்லிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சென்ஸ் எதோட வேலை செய்யும், டேஸ்ட்டோட, நம்ம ருசியை பார்த்து தான் சொல்ல போகுது. ஆனால் அவங்க இந்த சென்ஸை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கியான லக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது யோகஜ அப்படின்னு சொல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்து அவங்களுடைய பாஸ்ட்
ஃபியூச்சர் பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த சென்ஸை வந்து யோகஜன்னு சொல்லுவோம். இதெல்லாம் அலௌகிக்க. ஸோ லௌகிக்க அலௌகிக்கன்னு 2 இருக்குது. ஸோ இதில் 3 கேட்டகரிஸ் என்னென்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜஸ் ஆஃப் பர்செப்ஷன். ஒருத்தர் ஒரு விஷயத்தை பார்த்து ஒன்றுமே தெரியாமல் அதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அது நிர்விகல்ப. ஆனால் அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சவிகல்ப. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பர்செப்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அதை பற்றி பேசுறது நிர்விகல்ப். அதை பற்றி கூடுதலாக சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமா பேசுறதுக்கு பேர் சவிகல்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பர்செப்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நம்ம ரிசீவ் பண்ணி அதனால் அடையக்கூடிய அந்த நாலேஜை பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அனுமனா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதுதான் அந்த 6 பிரமாணாஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஈஸி. ஏன்னா இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய விஷயம். அனுமனா அப்படின்னா என்ன? அனுமானிச்சுக்கிறோம் இல்லையா? எப்படி அனுமானிப்போம்? ஏற்கனவே அதை பற்றி ஒரு நாலேஜ் இருந்தால் தான் இப்போ அதை பற்றி என்னால் அனுமானிக்க முடியும். அதைத்தான் அனுமனான்னு சொல்லுவோம், இல்லைனா இன்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம், இல்லைனா அப்போகான்னு சொல்லுவோம். அதான் ஆஃப்டர். அனுனா ஆஃப்டர், மனானா நாலேஜ். ஸோ ஆஃப்டர் நாலேஜ். ஸோ இப்போ ஒரு விஷயத்தை நம்ம அனுமானிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்தியன் ஃபிலாசபி படி 5 ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி ஆகணும். இதை நான் ஆமாம் இது ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 5 ஸ்டெப் இருக்குது. என்ன? PHUNன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதிஜனா, ஹீது, உதாரன், உபநயன் அண்ட் நிக்மான. இந்த 5 ஸ்டேஜ் தான். என்னென்னது? பிரதிஜனா, ஹீது, உதாரன், உபநய, நிக்மான. என்ன மேம் அந்த 5? எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு மலை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஹில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நெருப்பு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு மேலே என்ன வருது? ஸ்மோக் வந்துட்டு இருக்கு. இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயம். மலை, நெருப்பு, புகை. இது 3 தான். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு என்ன சொல்கிறேன்? அந்த மலையில் நெருப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அந்த மலையில் நெருப்பு இருக்குது. ஓகே, அடுத்த கேள்வி எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்கிற நெருப்பு இருக்குன்னு அப்படியே ஒரு கேள்வி வரும். ஏன்னா நாங்கள் புகையாக பார்த்தேனே அதனால சொல்கிறேன். அந்த புகையத்தான் என்ன சொல்லுவாங்க? ஹீது காரணம்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி நீ சொல்கிற அந்த புகை இருந்தால் நெருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு? இல்லை, எப்போல்லாம் நெருப்பு நான் பார்த்தேனோ அங்கெல்லாம் அப்போல்லாம் புகை இருந்திருக்கு. நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸில் பார்த்துருக்கலாம். எங்கேயாவது குப்பையை எரிச்சிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நெருப்பு தெரியாது, நமக்கு புகை தான் தெரியும். புகையை வச்சு தான் நெருப்பு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணுவோம். ஸோ வென்எவர் தேர் இஸ் அ ஃபயர், கண்டிப்பாக அங்கே என்ன இருந்திருக்கணும்? ஸ்மோக் இருந்திருக்கணும். நான் இப்போ என்ன சொல்கிறேன்? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்? மறுபடியும் அதை ரீஅஃபர்ம் பண்ணுறேன். தேர் இஸ் அ ஸ்மோக் ஆன் த ஹில். அங்கே பாருங்கள் ஸ்மோக் தெரியுது, அதனால் அந்த இடத்துல நெருப்பு இருக்கும். ஸோ கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அனுமனா. ஒரு விஷயத்த நான் அனுமானித்து சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 5 ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி வருவேன். பிரதிஜனா, ஹீது, உதாரன், உபநயன் அண்ட் நிக்மான. இந்த 5 ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மலை, நெருப்பு, புகை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதும் புகை தான் காரணம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஹீத்துன்னு சொல்லுவோம், இல்லைனா மிடில் டேர்ம்னு சொல்லுவோம். அடுத்தது நெருப்பு. ஃபயர் என்னவா இருக்கும்? இந்த இடத்துல மேஜரான காரணமாக இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மேஜர் டேர்ம்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா சாத்தியன்னு சொல்லுவோம். சாத்திய. இந்த மலையை என்னன்னு சொல்லுவோம்? ஹில்லை வந்து மைனர் டேர்ம்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சான்ஸ்கிரிட்டில் பக்ஷ அப்படின்னு சொல்லுவோம். பக்ஷனா மைனர் டேர்ம். ஓகேங்களா? இந்த 3 டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கிளாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உபமானம். ரொம்ப ஈஸி. உபமான கம்பேரிசன் இஸ் அக்யூரிங் நாலேஜ் வித் சம் அனாலகஸ் எக்ஸாம்பிள். அனாலஜினா ஒன்று இன்னொன்னோட கம்பேர் பண்ணுறது. இட் இஸ் சோர்ஸ் ஆஃப் அவர் நாலேஜ் ரிகார்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நேம்ஸ் அண்ட் திங்ஸ் டு பி நேம்ட். ஒரு குழந்தை வந்து சொல்லுது, அம்மா உன் மூஞ்சி நிலா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ குழந்தை நிலா மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது கம்பேர் பண்ணுது. யாரை? அவங்க அம்மாவோட மூஞ்சியை நிலாவோட மூஞ்சியோட சொல்லி கம்பேர் பண்ணி சொல்லுது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வி கால் உபமானா. உபமானம்ல வந்து சில டேர்ம்ஸ் இருக்கு. உபமேயம், உபமானம், உபமதி. உபமேயம்னா சப்ஜெக்ட், அவங்க அம்மாவை பற்றி பேசுது. உபமானம் 3 வச்சு சொல்லுது, 3 மாதிரி அப்படின்னு சொல்லுது. உபமதி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆட்ரிபியூட் எடுத்துக்குது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு விஷயத்த இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு டேர்மில் தான் சொல்லுவோம். உன் கண்ணு மீன் மாதிரி இருக்குது, கண்ணு மீன் மாதிரி இருக்குது. ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் கம்பேரிசன் அல்லது உபமானன்னு சொல்லுவோம். அடுத்தது அர்த்தபத்தி. இது வந்து அர்த்தபத்திங்கிறது என்ன? பாஸ்டுலேஷன். நம்மளா புரிஞ்சுக்கிறது. போய் எதுவுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்மளாவே அசியூம் பண்ணிப்போம். இன்னொரு வார்த்தை, அழகான வார்த்தை என்னென்னா அசம்ஷன். நிறைய பேரோட லைஃப்பில் வந்து அசம்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? போய் டேரெக்டாக கேட்டுட்டா பிரச்சனை அதோடய முடிஞ்சு போயிடும். ஆனால் என்ன பண்ணுவாங்க? அசியூம் பண்ணுறதன் மூலமாக சில நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அர்த்தபத்தி அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அர்த்தபத்தி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ postulation mean it is gained through the assumption of non-perceived fact as the only possible explanation for அவங்க பர்சீவே பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஓகேவா? ஆனால் அவங்களாம் அசியூம் பண்ணிப்பாங்க இதனால தான் இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்ன சொல்லுவோம், அர்த்தபத்தின்னு சொல்லுவோம். இது வந்து யூனிவர்சல் எக்ஸாம்பிள். தேவதத்தா இஸ் ஃபேட், அவன் குண்டா இருக்கிறான். அவன் டே டைம்ல சாப்பிடவே மாட்டான். நான் நினைக்கிறேன் அவன் நைட்டு தான் சாப்பிடுவான்னு நினச்சேன். அவனுக்கு வேற ஏதாவது யூரினரி ப்ராப்ளம் இருக்கலாம், அவனுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம் உடம்பு வைக்கிறதுக்கு. பட் ஆனால் உடனே என்ன அசியூம் பண்ணுவாங்க, அவனுக்கு நைட் டைம்ல அவன் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி அவங்க அசியூம் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அர்த்தபத்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் அனுபலப்தி. அனுபலப்தினா என்ன? இப்போ தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லைங்களா, என் டேபிள் இருக்குது, என் டேபிளில் எப்போதுமே இங்கே லேப்டாப் இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்தாங்க, இங்கே என் டேபிளில் லேப்டாப் இருந்ததுன்னா ஓகே, அவங்க அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஏற்கனவே லேப்டாப் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே. சப்போஸ் இந்த இடத்துல லேப்டாப் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போனா என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல லேப்டாப் இல்லை, ஸோ அதனால அவங்க வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? என் டேபிளில் லேப்டாப் இருந்தால் நான் இங்கே இருக்கேன், நான் ப்ரெசென்ட்டாக இருக்கேன்னு அர்த்தம், நான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன்னு அர்த்தம். ஓகே. சப்போஸ் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல என் லேப்டாப் இல்லை, நானும் இல்லை, உடனே என்ன அசீவ் பண்ணிடுவாங்க, நான் வெளியில் கிளம்பி போயிட்டேன்னு நினைப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், அதை க்ளோஸ் பண்ணி உள்ளே எடுத்து வச்சுருந்துருக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம் இல்லையா? நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் இங்கே என்ன வேர்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, the knowledge gained to the absence of the thing. இந்த இடத்துல லேப்டாப் இல்லாததுனால ஏற்கனவே இந்த இடத்துல லேப்டாப் இருந்திருக்கும் போல அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். ரைட்? ஸோ the absence of thing gives you some knowledge. இந்த இடத்துல லேப்டாப் இல்லாதது உனக்கு ஒரு நாலேஜ் நமக்கு கொடுக்க போகுது. அதான் அனுபலப்தின்னு சொல்லுவோம், நான் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது சப்த பிரமாணம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது சப்த பிரமாணம். சப்த பிரமாணம் அப்படிங்கும்போது ஒருத்தருடைய வர்பல் டெஸ்டிமோனி அதை நம்ம எடுத்துக்கிறோம், அதை நம்புகிறோம் அப்படின்னா அதை சப்த பிரமாணான்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் என்னோட பேச்சை கேட்டுட்ருக்கீங்க, டீச்சர்ஸோட பேச்சை கேட்பீங்க, கோயிலில் வந்து செயின்ஸோட பேச்சை நம்ம கேட்போம், அதுக்கப்புறம் பைபிளோட பேச்சை நம்ம கேட்போம், குரானோட பேச்சை நம்ம கேட்போம், பகவத்கீதையோட பேச்சை நம்ம கேட்போம். ஸோ ஹோலி டெக்ஸ்டோட பேச்சு எல்லாத்தையுமே நம்ம லிசன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வேர்ட்ஸ் இருக்குது, இந்த வேர்ட்ஸ் தான் நம்ம நம்புகிறோம், அதை தான் சப்த பிரமாணான்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டு வகையாக பிரியும், அக்கார்டிங் டு த சோர்ஸ் அண்ட் அக்கார்டிங் டு தி ஆப்ஜெக்ட். சோர்ஸ் அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து அந்த வார்த்தை வந்தது அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்சுரல், அதாவது வைதீக மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த வேதாஸ். அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம அப்படியே நம்ம வேதத்தில் என்ன வார்த்தைகள் இருக்கோ, இப்போ கீதையில் ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையை நம்ம அப்படியே எடுத்துப்போம், குரானில் ஒரு வார்த்தை இருக்குன்னா அந்த வார்த்தையை நம்ம அப்படியே நம்புவோம், பைபிளில் ஒரு வார்த்தை இருக்குன்னா அது அப்படியே நம்புவோம். அது சோர்ஸ், அந்த இடத்துலேருந்து இந்த வார்த்தை வருது. அடுத்தது செக்யூலர், அந்த வார்த்தையை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் சொல்லுவார் இல்லைங்களா, அதைத்தான் செக்யூலர்னு சொல்லுவோம், லௌகீகன்னு சொல்லுவோம். ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பர்சன் அதை பார்த்து சொல்லும்போது அவங்களோட வார்த்தைகளை நம்ம நம்புவோம், அதை செக்யூலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பேசிஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த செக்யூலரில் ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன், அந்த இன்டர்பிரேட் பண்ணி சொல்லும்போது சம்டைம்ஸ் எரர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஹியூமன் பீயிங் தானே, அப்படியே பார்த்து இன்டர்பிரேட் வரும்போது சில சமயம் இன்டர்பிரிட்டேஷன் தப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சனாக இருப்பாங்க. ரைட். அடுத்தது பேசிஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். பர்செப்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ், நான் இம்பர்செப்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போது சே எக்ஸாம்பிள் ஒரு செயின்ட் ஆகட்டும், இல்லைனா ஒரு சாதாரண ஒரு ஃபார்மர் ஆகட்டும், இல்லை நானாக கூட இருக்கட்டும், நான் ஒரு விஷயத்தை பார்த்து ஒன்று சொல்லும் போது வரக்கூடியது பர்செப்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதே இம்பர்செப்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்போது சயின்டிஸ்ட் ஆகட்டும், சில ஞானிகள் ஆகட்டும், அப்பாற்பட்ட சில விஷயங்களை வந்து சூப்பர் சென்சிபிள் ரியாலிட்டிஸை வந்து சொல்லுவாங்க, அந்த விஷயங்களையும் நம்ம நம்புவோம். ஓகேங்களா? அதை சொல்லுவோம் அப்படின்னா இம்பர்செப்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் சப்த பிரமாணா. ஸோ பர்செப்ஷன், சென்ஸ் ஆர்கன்ஸ். அனுமனா ஏற்கனவே பார்த்ததை வச்சு செகண்ட் நாலேஜ்லேருந்து நான் ஒரு விஷயத்தை இன்ஃபர் பண்ணேன்னா அது அனுமனா. மூணாவது உபமானா, கம்பேரிசன். நாலாவது அர்த்தபத்தி. அர்த்தபத்தினா அசியூம் பண்ணிக்கிறது. அஞ்சாவது அனுபலப்தி, ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நாலேஜை கொடுக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் அ திங் கிவ்ஸ் யூ நாலேஜ், தட் இஸ் அனுபலப்தி. ஆறாவது சப்த பிரமாணா, ஒருத்தருடைய ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன்ட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நம்புறது, அதை சப்த பிரமாணான்னு சொல்லுவோம், இல்லைனா வேர்பல் டெஸ்டிமோனின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த 6 பிரமாணாஸை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பிவைக்யூஸ்குள்ளே போகலாம். ரைட், 1 மினிட். இந்த சப்த பிரமாணாவில் மட்டும் ஒரு 4 கண்டிஷன் இருக்குது, நான் சொல்ல விட்டுட்டேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகான்ஷ AYST, அகான்ஷ யோகத்தை சந்நிதி தாத்பரியம். ஒன்றும் பெருசாக இல்லை, கன்ஃபியூஸ்லாம் ஆக வேண்டாம். நான் சொல்கிறேன், ஃபோனை எடுத்துகிட்டு வா அப்படின்னு நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, ஃபோனை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபோனை எடுத்துகிட்டு அப்படின்னு நிற்பாட்டினாலும் ஒன்றும் புரியாது, இங்கே வா அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ அந்த வார்த்தைக்கு நடுவில் நமக்கு என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஒரு சென்ஸ் இருக்கணும்.
ஃபோன் எடுத்துகிட்டு எங்கே வரணும், இங்கே வரணும். நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இங்கே வா அப்படின்னா எதுக்கு வரணும், என்ன காரணம் இங்கே என்னை கூப்பிடுற அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அதை தான் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அகான்ஷா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த கெப்பாசிட்டி ஆஃப் த வேர்ட் சென்சஸ். நான் சொல்லக்கூடிய இந்த 2 வார்த்தைக்குனால ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஃபோனை எடுத்துகிட்டு இங்கே வா அப்படின்னா ஃபோன் எடுத்துகிட்டு எங்கே வரணும், இங்கே வரணும். அதை தனித்தனியாக சொன்னேன்னா அர்த்தமே இருக்காது. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கே பாருங்கள், ஃபெட்ச் த பாட், ஃபெட்ச் த பாட். ஓகே, ஃபெட்சை மட்டும் தனியாக சொன்னாலும் பிரச்சனை, இந்த பாட்டை மட்டும் தனியாக சொன்னாலும் பிரச்சனை. ஃபெட்ச் எதை ஃபெட்ச் பண்ணணும், பாட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டன்சின்னு சொல்லுவோம். அடுத்தது காம்பிடென்சி. காம்பிடென்சி இல்லை சான்ஸ்கிரிட்டில் யோகத்தைன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கார்டன் இருக்குது, கார்டனை போயிட்டு நீ ஃபயரை வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ண அப்படி, ஸ்ப்ரிங்கிள் த கார்டன் வித் ஃபயர் அப்படின்னா ஏதாவது அங்கே சென்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது இல்லையா? அங்கே சென்ஸே இருக்காது. கார்டன் எதை வச்சு தான் நம்ம ஃபயர் பண்ண முடியும், சாரி எதை வச்சு தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ண முடியும், வாட்டரை வச்சு தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது இட் இஸ் த கண்டென்ட் ஆஃப் தட் பர்பஸ். ஸோ பர்பஸ் என்னது, கார்டனை தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அங்கே என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத காம்பிடென்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ப்ராக்சிமிட்டி, சந்நிதின்னு சொல்லுவோம். சந்நிதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மை நேம் இஸ் துளசி அப்படின்னு அதில் இவ்வளோ பெரிய பாஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஆகும், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நிற்போம். ஓகேவா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், நம்ம ஒரு சென்டென்ஸ் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் கரெக்டான கேப்ஸ் இருக்கணும். ஓகே, கரெக்டான கேப்ஸ் இருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ராக்சிமிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பர்பட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்பஸ், எதுக்காக இந்த வாக்கியத்தை நம்ம சொல்கிறோம், அதன் சொல்கிறதுனால அதோட பர்பஸ் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் பர்பட்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா தாத்பரியன்னு சொல்லுவோம். இட் இஸ் த காம்பிடென்சி டு ஜென்ரேட் தட் காக்னிஷன். தஸ் த சென்டென்ஸ் பாட் இன் தி ஹவுஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த வீட்டுக்குள்ளே பாட் இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே பாட் இருக்குது. பாட்டை பற்றி மட்டும் தான் பேசுகிறேன், வேறு எதை பற்றியும் நான் பேச கிடையாது. ஓகே, ஸோ என்னோட இன்டென்ஷன் பாட் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ தீஸ் ஆர் த 4 கண்டிஷன்ஸ் ஆஃப் சப்த பிரமாணா, AYST அந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். Which of the following pramanas is used to determine the food quality and presentation in the cooking competition? ஆன்சர் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு யோசிச்சு சொல்லுங்கள். ஏன்னா நான் உடனே ஆன்சர் சொல்லியிருப்பேன், பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். Which of the following pramana is used to determine the food color, food quality and presentation? ஒரு குக்கிங் காம்படிஷன் நடக்குது, ஃபுட் குவாலிட்டி பற்றியும் அதோட ப்ரெசன்டேஷன் பற்றியும் சொல்ல போகிறோம் அப்படின்னா அது என்ன பிரமாணம் நமக்கு வேணும், என்ன நாலேஜ் நமக்கு வேணும்? எஸ், வெரி குட், பிரத்யக்ஷ். ஏன்னா ஃபுட் குவாலிட்டி எப்படி சொல்லுவோம், ருசி பார்த்து சொல்லுவோம். ப்ரெசன்டேஷன் எப்படி சொல்லுவோம், கண்ணால் பார்த்து சொல்லுவோம். அதை பிரத்யக்ஷ்னு சொல்லுவோம். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பேரட்ஸ் ஹேவ் கிரீன் கலர். பேரட்ஸ் ஹேவ் கிரீன் கலர் எப்படி சொல்லுவோம்? பேரட்ஸ் ஹேவ் கிரீன் கலர், ஒரு இதை பார்த்து அது பச்சை கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தட் வி கால் இட் இஸ் வாட் கால் பர்செப்ஷன். சென்ஸ் ஆர்கன் யார்? என் கண்ணு. வெரி குட். அடுத்தது, அ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் லௌகிக அண்ட் அலௌகிக. இது எந்த இன்ஃபரன்ஸில், எந்த நாலேஜ், எந்த பிரமாணாஸில் நடந்திருக்கு? லௌகிக அலௌகிகன்ற கேட்டகரி இது பிரத்யக்ஷ் அப்படின்ற பிரமாணாஸ்குள்ளே நடந்திருக்கு. வெரி குட். அடுத்தது, தேர் இஸ் அ ஸ்மோக் ஆன் அ டிஸ்டன்ட் ஹில். தேர் இஸ் அ ஸ்மோக் ஆன் அ distant hill. Since smoke is always accompanied by fire, the hill must have fire too. Which of the following corresponds to the middle term called hetu? இங்கே எது hetu? ரீசன் என்ன? நிறைய தடவை சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸ்மோக். ஓகே, சாரி, இங்கே ஃபயர்னு கொடுத்துட்டேன். ஃபயர் இஸ் நாட் தி ஆன்சர். ஸ்மோக் இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்மோக் தான் காரணம், அதை தான் hetu அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் லாஜிக். which means of knowledge is drawn from the similarity between objects? Similarity எதை வச்சு சொல்லுவோம்? Similarity. Very good. Comparison. Next question. இது இன்ஃபரன்ஸ்லேருந்து. ஸோ இதை நியாயா சிலாஜிசம்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க, நியாயா சிலாஜிசம்னு சொல்லுவோம். எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்குதுல? 5 ப்ரொபோசிஷன் இருக்குது. நான் அடுத்து இந்தியன் லாஜிக் வீக்கெண்ட் ரிவிஷனில் இந்த கொஸ்டின் வரும், அது நோட் பண்ணிக்கோங்க. நியாயா சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது இந்த பிரத்யஜ்னா, ஹீத்து, உதாரணம், உபநயம், நிர்மாணம். இதுவே ஒரு அரிஸ்டாட்டிலோட சிலாஜிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு 3 ஆர்குமெண்ட் இருக்கும். ஒன்று மேஜர் ப்ரிமைஸ், நோட் பண்ணிக்கோங்க, இது நெக்ஸ்ட் கிளாஸ்க்கான ஒரு லிங்க் தான். அது மைனர் ப்ரிமைஸ், அடுத்தது கன்க்ளூஷன். இந்த ஒரு 3 ஆர்குமெண்ட், இது வெஸ்டர்ன் லாஜிக்கில், இதில் வெஸ்டர்ன் லாஜிக்கில் இந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் நான் ஒரு இதை கன்க்ளூட் பண்ணுவேன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நியாய சிலாஜிசம் கொடுத்துருக்காங்க, 5 ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கனெக்ட் பண்ணுறது? எஸ், பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். எஸ், ரைட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் ஆப்ஷன் 3. A, there is a fire on the hill.
we call it as Pratijana. There is a smoke on, because there is a smoke, because na karana children, karana na heatu. Whenever there is a smoke, there is a fire. This example children. There is a smoke on the hill, reaffirm pandre, upanayan. There is a hill on the field, it's called Nipmana. Very good. Next one. So inga na kuduthirken, neenga inga unga notes ku use panikalam. Next question. Which is the source of knowledge according to the classical Indian school of logic is statement of trustworthy person. Apta vakya அப்படினு சொல்ற வாக்கியம்னா நம்ம சொல்றது இல்லையா? So யாருடைய ரிலேஷன் நம்ம நம்பறது அந்த knowledge எதை சொல்லுவோம்? Very easy. சப்த பிரமாணான்னு சொல்லுவோம். Next question. Write down the sequential order of the comprehensible sentence in a Nyaya philosophy. இதோட இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு பிரமாண சப்த பிரமாணம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன 4 கண்டிஷன்ஸ் நமக்கு? ஆகாංශ, வையோகத, சந்நிதி அண்ட் தாத்பர்ய, அதாவது AYST. ஸோ இங்கே ரைட் ஆன்சர் என்னது? ABDC. வெரி குட். உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா பாஸ் பண்ணிட்டு அதனுடைய பர்டிகுலர் இடத்துக்கு போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க திரும்பி. Okay, next. All animals with such and such features are either bisons or buffaloes. This animal has those features and it is not a bison. Therefore, it is a buffalo. இங்க இடத்துல நான் என்ன பண்றேன்? பைசனையும் பஃபலோவும் ஒரு இடத்துல கம்பேர் பண்றேன். ஸோ அதனால இது என்ன சொல்லுவோம்? உபமானா அப்படின்னு சொல்லுவோம். There is no fruit in the basket. It means the basket is empty. The question is, there is no fruit in the basket. Basket குள்ள fruit இல்ல. Okay, there is no fruit in the basket. It means the basket is empty. அப்போ முன்னாடி fruit இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் என்ன? அனுபலப்தி அப்படின்னு சொல்லுவோம். Right? Next one. When I left my office a few minutes ago, there was no coffee on my table. Now when I returned, there is a cup of coffee lying on the table. Therefore, I conclude that somebody has brought a coffee for me during my absence at the office. இது என்ன மாதிரியான இது? This we call it as அர்த்தபதி. நான் அசியூம் பண்ணிக்கிறேன் யாரோ வந்து என் டேபிளில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. வெரி குட்ங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி நிறைய PYQs கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா unifystudy.com வாங்க. நமக்கு இன்னும் நியர்லி 25 டேஸ் தான் இருக்குது நம்மளோட எக்ஸாமினேஷன்ஸ்க்கு. நம்மளோட யூனிஃபை ஸ்டடி யூடியூப் சேனலில் நம்ம PYQs ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பியூர் PYQs ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ஸோ யாருக்கெல்லாம் PYQs ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் unifystudy.com வந்து வெப்சைட் வாங்க. இங்கே கம்ப்ளீட் கோர்ஸ் டீடைல்ஸ் இருக்கும். All this course for 999 where நீங்க பழைய கோர்சஸ் உடைய PDFs நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது தவிர மாக் டெஸ்ட்டும் அட்டெண்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியம் மாக் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றது. ஏன்னா அதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். இது தவிர கம்ப்யூட்டர் சயின்ஸும் நீங்க சேர்த்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் அதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கு. நீங்க unifystudy.com வெப்சைட்ல வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல எடுப்பேன். நான் தான் டீச் பண்ணுவேன் பேப்பர் 1க்கு. ரைட்? ஓகே. திஸ் கொஸ்டின் இஸ் பீன் given as a homework. இதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கிளாஸ் பற்றின ரிவ்யூவும் கமெண்ட்டில் கொடுங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அண்ட் ஆஸ் எக்ஸாம்ஸ் வரும்போது செட் எக்ஸாம் டேட்ஸ் ஓரளவுக்கு டென்டேட்டிவாக சொன்னதுனால நமக்கு டெய்லி இனிமேல் 2 கிளாஸஸ் இருக்க போது. ஒன்று காலையில் இந்த ரெக்கார்டட் செஷன் இருக்கும் அண்ட் ஈவினிங் 6:15 to 6:45 நம்ம பியூர் PYQs ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி டீச்சிங் ஆப்டிடியூட்லேருந்து பண்ண போகிறோம். ஸோ மறந்துடாதீங்க. டூ ஜாயின். இட் வில் பி ஆன் லைவ். Okay, it will be on live. Do join at 6:15 at Let's Crack Net YouTube channel. Okay, see you then. Tata, bye bye. Evening பார்க்கலாம்.